திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். அறிவை விட மிகவும் முக்கியமானது உங்கள் இலக்கை அடையும் உங்களின் விருப்பம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய வழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஓம் என்று எழுதுவது போல கோவிலுக்குள் போய்விட்டு வந்துவிட்டோம். எல்லா சுவாமிகளையும் கும்பிட்டும் முடித்தாயிற்று. அதற்கு அப்புறம் கொடி மரத்திற்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் நேரம் அமர்ந்து கொள்கிறோமே, அது ஏன், அதன் தத்துவம் என்ன என்பதை பார்ப்போம். ஆலய வழிபாடு செய்ததெல்லாம் சாரீரத்தாலே வாக்கினாலே திருமுறைகளை ஓதுகின்றோம். மனது வழிபட வேண்டும் அல்லவா? அதனால் கொடி மரத்திற்கு பக்கத்தில் அமர்ந்து ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். அதுதான் மிகவும் இன்றியமையாதது. மனம், வாக்கு, செயலாலே இறைவனை வழிபடுதல் அவசியம். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தில் ஓத வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அதனால் பூரண சித்தி உண்டாகும். சுவாமி கருவறைக்குள் பெருமான் அமர்ந்திருக்கிறார். நாம் வழிபாடு செய்கின்றோம். அந்த கருவறை சிறியதாக இருப்பதற்கும் காரணம் தெரிந்து கொண்டோம். ஆனால் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்ற மண்டபங்கள், பெரிய பெரிய பிரகாரங்கள், திருக்கோயில் சுற்றுச்சாலை, சுவர்கள், இவை அனைத்தையும் திருக்கோயிலுக்கு தேவைதானா? இடத்தை அடைத்து கொண்டு இவ்வளவு இருக்க வேண்டுமா? தனித்தனியாக வீட்டிலே வணங்க முடியாத ஏழை ஜனங்களும் உண்டு. இட வசதி இல்லாததால் இவ்வளவு பெரிய இடம் அமைந்திருப்பதே பொது உடைமையை போதிப்பதற்காகத்தான். முடி மன்னர்கள் இப்படி விசாலமான ஆலயங்கள் அமைத்தது குடிமக்களின் நன்மையை கருதித்தான். அது மட்டுமல்ல, திருக்கோவில்கள் மிகச் சிறந்த சமுதாய நிலையங்களாகவும் விளங்கி இருக்கின்றன. பொதுமக்களின் முறையீட்டை விசாரித்து தீர்ப்பளிக்கும் நீதிமன்றங்களாகவும் இருந்திருக்கின்றன. சுந்தரருக்கும் இறைவனுக்கும் நேர்ந்த வழக்கு திருவெண்ணெய்நல்லூரில் கோவில் பழையனூர் நீலிக்கும் வணிகனுக்கும் நேர்ந்த வழக்கு திருவாலங்காட்டு கோவிலிலும் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் திருவோத்தூர், திருமார்பேறு, திருப்பனந்தாள், கூகூர், திரு எறும்பியூர் முதலிய தலங்களில் உள்ள கல்வெட்டுகள் ஆலயங்கள் நீதிமன்றங்களாக இருந்ததை தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, திருக்கோவில்கள் மருத்துவமனைகளாகவும் இருந்திருக்கின்றன. திருமுக்கூடல் கல்வெட்டில் வீர சோழன் பெயரால் அமைந்த மருத்துவமனை 15 படுக்கைகளை கொண்டது என்ற விவரம் தெரிய வருகிறது. இன்னும் இயற்கை உட்பாதங்களான புயல், மழை, வெள்ளம் பெருகிய போது அந்த பாதிப்பிலிருந்து தப்ப மக்களுக்கு திருக்கோவில்கள் தாம் அடைக்கலம் தந்திருக்கின்றன. போர்கள் நிகழும் போது பொதுமக்களுக்கு புகலிடமாகவும் திருக்கோவில்கள் திகழ்ந்திருக்கின்றன. இப்படி பல பல நற்காரியங்கள் நடைபெறத்தான் கோவில்களை விரிவாக கட்டியிருக்கின்றார்கள். மார்கழியின் மாதம் இறைவனின் மாதம். மார்கழியின் மாதம் மணிவாசகரின் மாதம். மார்கழியின் 28ஆம் நாள் கோயில் மூத்த திருப்பதிகம். இறங்கும் நமக்கும் அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை, அரும் கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வார் இலிமாடாவேனோ, நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும், மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வா என்று அருளாயே, அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரிங்கு, பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோனை பிரிந்து வருந்துவேனை வா என்று, உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரும். என்னுடைய வாழ்வாக உள்ள எம் பெருமானே, பொன்னம்பலத்தில் நிறைந்து ஆடும் எம் பெருமானே, நமக்கு இறங்கி அருளுவான் என்று எண்ணி எண்ணி அவாவுற்று இருப்பவனாகிய எனக்கு
பிறர் எவராலும் பெறதற்கு அரிய அருமையான உபதேசத்தை வழங்கி என்னை ஆண்டு கொண்டாய். அவ்வாறு இருக்க எவ்வாறு ஒரு செல்வமானது ஒரு பயன்படும் பொருளானாலும் அதற்கு உரிமை உடையவர் இல்லாத பொழுது அது வீணே. ஒரு பயன் இல்லாதவாறு போல என்னை உடையவனாகிய நீ என்னை புறக்கணித்தால் நான் கெடுவேன். ஆதலால் நீயும் உனது அடியார்களுக்கு நெருங்கி நிலைத்து விளங்கி மகிழ்கின்ற பக்கத்தில் அடியேனும் சார்ந்து வரும்படி இங்கே வா என்று சொல்லி அழைத்துக் கொள்வாயாக. கனக சபையில் நிறைந்து ஆடும் எங்கள் நாயகனே, இவ்வுலகில் என்னையும் ஒரு பொருளாக மதித்து என் உள்ளத்தில் புகுந்து ஆட்கொண்டருளிய பொன் போன்றவனே, நீ வீடு அருள் செய்யாது போனால் அடியேனை அஞ்சேல் என்று அபயம் அளிப்பார் யார்? மயக்கம் நிறைந்த மனத்தோடு உன்னை விட்டு பிரிந்து வருந்தும் என்னை வா என்று அழைப்பாயாக. அவ்வாறு அழைத்து சிவஞான தெளிவை உடைய அன்பர்கள் கூட்டத்தை காட்டாமல் புறக்கணிப்பேன். மீளா பிறவியில் வீழ்வேன். அது கண்டு உன் அடியார்கள் அருள் பெற்ற பின்னரும் அதனை பேணாது பிறவியில் வீழ்ந்தான். என்னே இவனது அறிவு இருந்தவாறு என்று என்னை எள்ளி நகையாடுவர் அல்லரோ? வருந்துவேனே வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டுக என வேண்டும் அடிகளார் எதிர்மறை வாய்ப்பாட்டால் காட்டாயேல் செத்தே போவேன். செத்தே போனால் சிறியாரோ என்கிறார்கள். ஆகவே அடியார் கூட்டத்தை காட்டி சாவா பெரு பெரியை அருளுக என்பது அடிகளாரது வேண்டுகோளா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் இணையலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.